நாடு செழிக்குது, நல்ல மழையும் பெய்யுது. ஆனா பாடுபட்ட விவசாயி முன்னேறின பாடு இல்லைங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு விவசாயி பருவமழையை எதிர்பார்த்து தாங்க வயக்காட்டை உழுதுன்னு ஆத்தாங்க பாவி. அதை பறிச்சு நடவு நட்டு பயிர் விளைய உரம் போட்டு பயிரை பாதுகாக்க வேலி போட்டு சமயம் பார்த்து அறுவடை செய்து நெல்லை களஞ்சேத்து கடைசியில கணக்கு பார்த்தா கோமணம் கூட மிஞ்சாது. அதனாலதான் அன்னைக்கே சொன்னாங்க முன்னோர்கள், உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு. சிந்திச்சு பாருங்க. வயக்காட்டை உழுது பரம்பு அடிக்கிறவனுக்கு கூலி, உழுத வயக்காட்டுக்கு நாத்த பாவ கூலி, அதை பறிச்சு நடவு நட்ட கூலி, பயிர் விளைய உரவாங்கின கூலி, அந்த உரத்தை தூவுறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை பாதுகாக்க போட்ட வேலி, அந்த வேலியை அடைக்கிறவனுக்கு கூலி, நெல்லு முட்டைக்கு ஏத்து கூலி, இறக்கு கூலி. ஆனா பாடுபட்ட விளைஞ்ச நெல்லுக்கு விலை என்ற கூலி இருக்கா? இல்ல. பாருங்க, நெல்லுக்கு விளைதா இல்லைங்க, பாதுகாப்புமாங்க இல்லாம போகும். தெரு ஓரமா வீதி வீதியா முளைச்சு போய் கிடக்குங்க. மனுஷன் உயிர் வாழக்கூடிய உதவியா இருக்கிற நெல்லுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா மனுஷன் உயிரை குடிக்கின்ற மது பாட்டிலுக்கு பாருங்க துப்பாக்கி பாதுகாப்பு. மது பாட்டில் கெட்டு போக கூடாதுன்னு நல்லா சொல்லு. நல்லா எப்படி மனுஷன் உயிர் வாழக்கூடிய உதவியா இருக்கிற நெல்லுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா மனுஷன் உயிரை குடிக்கின்ற மது பாட்டிலுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு. மது பாட்டில் கெட்டு போகக்கூடாதுன்னு ஏசி அறைக்கு முன்னாடி 2 காவலாளி. ஆக நெல்லுக்கோ விவசாயிக்கோ அந்த பகவான் தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா உலக நாடே இல்லைங்க. நம்ம மானத்தை மறைக்க துணி கொடுக்கறது விவசாயி, நமக்கு சோறு போடுறவன் விவசாயி, தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயை கொடுக்கறது விவசாயி, இப்படி உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க கூரை விடும் தருபவன் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாய பெருமகனை இனிவரும் காலத்திலேயாவது நம்ம முள்ளுப்பட்டி கிராமத்தில் பெருமைப்படுத்தி பார்ப்போமுங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம முள்ளுப்பட்டி கிராமத்தில் ஒரு வேளாண்மை துறை சார்பாக கட்டிடம் கட்டி திறப்பு விழா வச்சாலோ, ஒரு ரைஸ் மில் திறப்பு விழா வச்சாலோ, திறப்பு விழாவுக்கு யாரங்க கூப்பிடுறாங்க? யாரை கூப்பிடுறாங்க? பாருங்க, வேளாண்மை செய்த விவசாய யாராச்சும் கூப்பிடுறாங்களா? இல்ல. ஒரு அமைச்சரையோ அல்லது ஒரு தொழில் அதிபரை தான் கூப்பிடுறாங்க திறப்பு விழாவுக்கு. இதை விடுங்க, பொதுவா பாருங்க, திறப்பு விழாவோ கல்யாணம் காது குத்து விளையாட்டு போட்டியிலையோ ஒரு முக்கிய பிரமுகரையோ இல்ல நல்ல பணக்காரையை தான் கூப்பிட்டு திறப்பு விழாவை வைக்கிறாங்க. நடிகர்களை கூப்பிடுறாங்க. ஆனா பாடுபட்ட விவசாயம் யாரும் கூப்பிடுவதில்லை. ஆக என்ன சொல்ல வரேனா, இனிவரும் காலத்திலேயாவது அந்த திறப்பு விழாவுக்கோ தலைமை தாங்கிறதுக்கோ அந்த விவசாய பெருமகனை கூப்பிட்டு அந்த திறப்பு விழாவை வைங்க என்று சொல்லிக்கொண்டு, நன்றி கைத்தட்டி பெருமைப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. இருந்தாலும் பாருங்க, வரம் கொடுக்கின்ற தெய்வத்தை வணங்கினாலும் சோறு போடுற தெய்வத்தை வணங்கினாலும் நம்மெல்லாம் குடியிருந்த கோவிலாக விளங்கக்கூடிய பெற்ற தாயை வணங்கிவிட்டு பிறகு சந்திக்கக்கூடியவரை சந்தித்து சிந்திக்கக்கூடியவரை சிந்திக்க வைப்போம். இன்னைக்கு வந்திருக்கப்பட்ட ஆளு சாதாரண ஆளா? அப்பப்பா, உங்களை சந்திக்கணும்னா 9 புத்தகம் 12 நோட்டை படிக்கிறாப்புல இருக்கு. 9 புத்தகம் 12 நோட்டு. இன்னைக்கு முழுக்க படிச்சு எங்க 2 நாளா புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எங்க எதுல இருந்து கேள்வி வரும் சொல்ல முடியும். ரொம்ப வெயிட்டா இருந்தாங்க. அப்படி இல்லைங்க, கேள்விகள் கேட்டா ஒரு இடத்துல நம்ம சோர்ந்து நின்ற கூடாது. கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு எப்படி பட்டாசு போல வரையில எப்படி வெடி வெடிச்சிச்சு, அந்த வடக்கம்பட்டி வெடி போல அருமையா அப்படியே பதில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு பார்க்கணும் தர்க்கம் எப்படி இருக்கணும்னு பூராவர் அமர்ந்து அருமையாக பார்க்க வேண்டும். அப்படி பாருங்க, எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் தாயை வணங்கணும். இன்னைக்கு நம்ம வரம் கொடுக்கின்ற தெய்வம் ஏன் குடியிருந்த கோவில்னு பெற்ற தாயை நம்ம எல்லோரும் சொல்றோம் தெரியுமா சாமி? பாருங்க, ஒரு தாய் 10 மாசம் தன் கருவில் சிசுவை சுமந்து எடுக்கிறது என்னது? கருவறை. அதே ஒரு கோவில் ஒரு தெய்வத்தை ஒரு கருவறைக்குள்ள போய் வைக்கிறோம், அதுக்கு பேரும் கருவறை. அப்ப பாருங்க, தாய் சுமக்கிறதும் கருவறை, ஒரு தெய்வம் குடியிருக்கிறதும் கருவறை. அதனால தான் குடியிருந்த கோவில்னு பெற்ற தாயை நம்ம எல்லோரும் சொல்கிறோம். நம்மளை சுற்றி என்னதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமை மச்சினே உற்றார் உறவினர் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்து விட்டாலும் பெத்த தாயின்னு ஒருத்தி இல்லைன்னா நம்ம எல்லோரும் நாதியத்தை அனாதை தாங்க. ஒரு தாய் 10 மாதம் தன் கருவில் சிசுவை சுமந்து நல்ல முறையில் பெற்று எடுத்தாதாங்க அது பேர் பிரசவம். எப்படி நல்ல முறையில் பெற்று எடுத்தாதே அது பேர் பிரசவம். அதே தாய் பிரசவ வேதனையில் பிள்ளை பெற முடியாமல் செத்து போயிட்டா அது பேர் பிறர் சவம். இது நம்ம நீதிதாய் குலத்திற்கு மட்டும் இல்லைங்க. ஒரு பெண் நண்டு தன் குஞ்சு நண்டுகளை பெத்து போட்டதுமே அந்த தாய் நண்டு செத்து போகுமா? ஒரு பெண் தேளு பிரசவத்தன்னைக்கே செத்து போகுமா? ஏன்னா பிறந்த தேள் குஞ்சுகள் தன் தாய் தேலை கடித்து தின்றுமா. இப்படி இந்த உலகத்தில் பெண்ணாயிருந்தாலும் நண்டாயிருந்தாலும் தேளாயிருந்தாலும் தன் உயிரை மாய்த்து தன் வாரிசுக்கு உயிரை கொடுக்குது. அப்பேற்பட்ட தாயை நம்ம எப்படிங்க பார்த்துக்கிறணும்? யாரு தாயை பார்த்துக்கிறா? யாராச்சும் தாயை பார்த்துக்கிறாங்களா? புறானே கல்யாணம் முடிஞ்சோடனே ரோட்டுலையும் காட்டுலையும் தெருவுலையும் பத்தி விட்டுறாங்க. யாரு பேச்சை கேட்டுக்கிட்டு? பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு. ஆமா,
10 மாசம் சுமந்த தாய நேத்து வந்தவ பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பூரா தாயை பத்தி விட்டுறாங்க. அப்புறம் தாயை பத்தி விட்டு நான் போய் கோயிலுக்கு கெடா வெட்டுறேன் ஜேவ இருக்கிறேன்னா அங்க தாய் இது உங்களை சும்மா விட்டுருமா? விடாதுல. அப்ப பாருங்க, தாயை பத்தி பேசினா இன்னைக்கு நம்ம முள்ளிப்பட்டி கிராமத்துல 15 நாடகம் போடலாம். என்னங்க சொல்றீங்க? தாயை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆக தாயை பத்தி ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி ஆதரவு கொடுத்து கைத்தட்டுங்க ரசிக பெருமக்களை என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி. பாருங்க, ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு மூத்த மகன் ஒரு பெரிய அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் மாரடைப்புனால செத்து போறான். எப்படி? அந்த மூத்த மகன் மாரடைப்புனால செத்து போறான். சரி. அப்ப அந்த செத்து போனவனோட அம்மா அப்பா தம்பி ஒண்டாட்டி அத்தை மாமா இப்படி குடும்பமே கண்ணீர் விட்டு அழுது புலம்பி வீடே ஒரே சோகத்துல இருக்குங்க. வீடே ஒரே சோகத்துல இருக்கையில அந்த வழியா என்னைய மாதிரி ஒரு சாமியார் வழிபோக்கா வந்தார். எங்களை மாதிரி சாமியார். ஏன்னா என்னைய மாதிரி சாமியார் புல்லாமே நல்லது பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. நித்யானந்த சாமி இல்ல, அந்த சாமி இல்லைங்க, என்னைய மாதிரி சாமியார சொல்றேன். அப்ப பாருங்க, என்னைய மாதிரி ஒரு சாமியார் வழிபோக்கா வரையில என்னடா அந்த வீட்டுக்குள்ள குய்ய முறைன்னு அழுக சத்தமா கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம்னு இந்த சாமி உள்ள போக. சரி. சாமி உள்ள போனோன்னே பாருங்க, இந்த செத்து போனவனோட பொண்டாட்டிக்காரி இருக்கா பாருங்க. ஆமா. அவ உடனே இந்த சாமியை பார்த்துட்டு, ஐயா சாமி, என் புருஷன் எங்களெல்லாம் விட்டு இப்படி செத்து போயிட்டானே, என் புருஷனை நீங்க தான் காப்பாத்தணும்னு கதறி கதறி அழுகிறா. பாவமே. யாரு? அந்த செத்து பொண்ணனோட பொண்டாட்டிக்காரி அழுகிறா. உடனே இந்த சாமி என்ன சொல்றாரு? என்ன? அம்மா அழுகையை நிறுத்துமா. சரி, அழுகையை நிறுத்து, உன் புருஷனை நான் காப்பாத்துறேன். நீ என்ன பண்ற? போய் ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வந்து என்கிட்ட குடும்பம்னு சொல்ல. உடனே பொண்டாட்டிக்காரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. செத்து போன புருஷன் உயிரோட வந்தேன்டா யாருக்கு தான் சந்தோஷம் பொறுக்கும்? சந்தோஷம் இருக்குப்பா. ஓட்டமா ஓடி போய் அப்படியே துள்ளி குதிச்சு என் புருஷன் பொழைக்க போறாண்டு ஒரு செம்பு நிறைய தண்ணியை மோந்துட்டு வந்து இந்த சாமி கையில கொடுக்க. அடுத்த குழந்தைக்கு அட நாராயணா. அப்ப தண்ணியை கொடுக்க உடனே இந்த சாமி தண்ணியை வாங்கிட்டு வாய்க்குள்ள ஏதோ முணுமுணு மந்திரத்தை சொல்லிட்டு இந்த செத்து போனவனோட தலைமாட்டில வச்சுட்டு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? யாராவது இந்த கூட்டத்துல ஒரு ஆளு இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சீங்கன்னா செத்து போனவே உயிரோட வந்துருவான்னு சொல்ல. சரி சாமி. அந்த சொன்னோனே பாருங்க, உடனே இந்த பொண்டாட்டிக்காரி தன் கணவன் உயிரோட வந்தா போதும்னு இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிக்க போறா. அப்பதே அந்த சாமி சொல்றாரு, அம்மா அந்த செம்பு தண்ணியை குடிக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா குடிச்சதுமே உன் புருஷன் உயிரோட வந்துருவியான். இந்த செம்பு தண்ணியை யார் யாரு குடிக்கிறாங்களோ அவங்க செத்து போவாங்கம்மான்னு சொல்ல. அப்பதே அந்த பொண்டாட்டிக்காரி சொல்றா, என்ன நல்ல வேலையை கெடுத்தீங்க சாமி, இந்த செம்பு தண்ணியை குடிச்சா நான் செத்து போவேன், இந்த செத்து போனவை உயிரோட வந்து இன்னொரு ஊத்தியா எடுத்துட்டு போயிருவியா, என் குழந்தை குட்டியை யாரு பாத்துக்கிருவா, போங்க சாமி துப்பு கட்ட சாமின்னு கூட்டத்தோட கூட்டமா போய் உட்காந்துக்கிட்டாங்க. சரி. அப்ப பாருங்க, அடுத்து அந்த பையனோட அப்பா யாருப்பா, அவரை கூப்பிடுங்கப்பா, இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிக்க சொல்லுங்கப்பான்னு அந்த பையனோட அப்பாவை கூப்பிட்டாங்க. அந்த பையனோட அப்பா வராரு. எப்படி வராரு? ஐயோ சாமி, இந்த செம்பு தண்ணியை குடிச்சா நான் செத்து போவேன், என் பொண்டாட்டி யாரு பாத்துக்கிருவா அப்படின்னு இந்த பையனோட அப்பாவை ஒதுங்கிட்டாரு. சரி சரி. கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூப்பிடலான்னு பார்த்தாங்க. எப்படி கூட பிறந்த அண்ணன் தம்பி அவன் பொண்டாட்டிக்கு அவன் கஞ்சாட காமிச்சு வெளியே கூட்டு போயிட்டாங்க. பாருங்க, கட்டுன பொண்டாட்டி ஒதுங்கிட்டா, தோளுலி மாலின் தூக்கி போட்ட தகப்பை ஒதுங்கிட்டான். 10 மாசம் சுமந்த தாய் பார்க்குறா, என்ன ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமல் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட கேட்க. என்னன்னு? ஏன் கேட்குறா? ஏன்னா அந்த தாய் வாய் பேசாத ஊமை 2 காதும் செவிடுங்க. அப்போ வாய் பேசாத ஊமை 2 காதும் செவிடா இருக்க தாயிட்ட ஜாடமாடையாக சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஜாடமாடையாக சொல்லி புரிய வச்சோடனே அந்த தாய்க்கு விவரம் புரிஞ்சுக்கிருச்சு. கை ஜாடையில சொன்னா புரிஞ்சுக்கிறோம்ல, கண்டிப்பா புரிய வட்டியும். உடனே அந்த தாய் என்ன ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாம இவங்க ஜாடமாடையா சொல்லி புரிய வச்சோன்னே விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சு அங்கனையே செத்து போச்சுங்க. அவதாங்க தாய். அதாவதுங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறது பாருங்க, மாதப்படி பார்த்தா 10 மாத தவம், வாரப்படி பார்த்தா 40 வார கருவறை காவல், நாள் படி பார்த்தா 280 நாட்கள் கருவறை காத்திருப்பு. எதற்கு? ஒரு குழந்தையை பெத்தெடுத்து அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு. அப்பேற்பட்ட அந்த நல்ல உள்ளத்தை பாராட்டும்படி அந்த 300 நாள் சுமந்து 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து
மாறுலையும் தொழுலையும் நாவூரங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வு நித்தஞ்சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதான் என் பூமி என்னைக்குமே நீதான் என் பூமி 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்த 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்னெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாவூரங்க ஏன கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதான் என் பூமி களவெட்ட நெல் இருக்கு கால்களத்த நீ நடப்ப எனக்கு நெல்லு தோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப எனக்கு நெல்லிச்சோறு பொங்கி தந்தை நீச்சதண்ணி நீ குடிப்ப மாத்தி கட்ட இல்லாம பிரியேன்னு நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவலினா கண்ணீரை நீ வடிப்ப அம்மா எனக்கு தடவடினா கண்ணீரை நீ வடிப்ப உருவட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப என்ன தெத்து தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்கால வீடு வந்தா வாரி நெட்டி முறிப்ப உத்தமிய நம்படிக்கேடி ஓடாது கேஜயம்மா அம்மா ரமியை நான் படிக்க ஓடாத கேத்தியம்மா கொத்தக்கல்லு முகுத்தியத்தா அடகில வச்சயம்மா பெத்தவளை நீதான் என் கோயிலம்மா நல்லவளே நீதாயே கோயிலம்மா பெற்றவளை நீதான் என் கோயிலம்மா ஓ தியாகத்துக்கு தெய்வம்தான் நிகராகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா காலத்துக்கும் அருமையில கலங்கினி நின்னழுதனா கரை சேர வேணும்னு கடவுளை நீ தொழுத நான் கரை சேர வேணும்னு கடவுள நீ குதிச்ச ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சனா ஆலமரமா வளர ஆணி வேற நீ நினைச்ச சும்மா தாங்கி கல்ல போல ஏ சுமைய தாங்கிக்கிட்டே சுமதாங்கி கல்ல போல ஏன் சுமைய தாங்கிக்கிட்டே சோதனைய வேதனையே சுமந்து நீ சோகப்பட்ட காலத்துக்கு அப்பங்கூட சரிசமமா பாடுபட்டு காலத்துக்கு கப்ப கூட சரிசமா பாடுபட்டேன் கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்ட வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு திருமம்மா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி திருமமா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு திருமம்மா நான் பட்ட கடை உனக்கு தான் எப்படி திருமம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா ஆகாசம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி ஆராரோ
நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி பெருமைப்படுத்திய அத்தனை தாய்மார்களுக்கும் நன்றி. தாய்மார்களுக்கு உறவாக இருக்கும் ஆண்மகன்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அருமையான ரசிகர்கள் பாருங்க. இருந்தாலும் காலதாமதம் காரியக்கேடு, காலமருந்து நடக்காதவன் வாழ்க்கையில் கூலமிழந்த குறைஞ்சிருக்கு ஒப்பு என்று எங்கள் அப்பு வச்சிருக்காரு ஒப்பு. எனவே இந்த இடத்துல பண்ணக்கூடாது தப்பு. ஏதாவது கலகம் செய்ய சத்தம் கிடைக்குமா? ஆலோலம் சோ. அற்புதமான கானம், இனிமையான கானம், அருமையான கானம், தெளிவான கானம். இந்த கானத்துக்குத்தான் காதலா? கானத்தை கேட்கையிலே அருமையான காதல். இந்த காதலுக்கு ஏற்ற கானத்துக்கு அந்த சிந்தாமணி கோயிலில் காலதாமம் காரியக்கேடு. நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் இந்த மங்கை யார் பெற்ற பிள்ளை, எவர் பெற்ற பிள்ளை என்று அறிவோம். எனது சுந்தரம் நிறைந்த தும்பும் பொற்றிருந்த மங்கை இவள், சுந்தரம் மிகுந்த ததும்பும் பொற்றிருந்த மங்கை இவள், எந்த உலகெங்கு என் வந்தார் அந்தரம் மிகுந்த தேவ துந்தமி முழங்கி வரும், அந்தரம் மிகுந்த தேவ துங்குமி முழங்கி வரும், இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த தும்பும் பொற்றிருந்த மங்கை இவள், இந்த உலகுக்கே ஹரிபரந்தாமனின் இடது கண்ணில் தோற்றுவிக்கப்பட்ட இவளே சுந்தரவல்லியாகும். சிவமுனிவரின் திருவிழி நோக்கால் இந்த பூலோகத்தில் மான்மகளாக பிறந்து வனவேடர் தலைவன் நம்பியால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற திருநாமம் சூட்டி குல வழக்கப்படி பறவைகளை விரட்டி வருகிறாள். இந்த வள்ளிக்கும் என் மாப்பிள்ள மணிகண்டனுக்கும் என்ன சாமி? யார் உங்க மாப்பிள்ள? வாங்க. என்னங்க தப்பா பேசிட்டேன்? என்ன பாருங்க, இந்த வள்ளிக்கும் என் மாப்பிள்ள மணிகண்டனுக்கும் கல்யாணம் நடக்கும் நாள் நெருங்கி விட்டதால் உடனே இவளை சந்தித்து என் உட்கருத்தை யூகித்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். மணிகண்டனுக்கு அடுத்த விளக்கத்தை சொல்லுவோம். சொல்லுங்க.